கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அதனால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி சென்ற 2 வாரங்களாக பார்த்தோம். முதலாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது நாம் பார்த்த காரியம் சீயிங் த்ரூ காட்ஸ் ஐ, தேவனுடைய கண்களின் மூலமாக பார்க்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பலத்தினால் முன் செல்ல வேண்டும். மூவிங் த்ரூ காட்ஸ் ஸ்ட்ரெங்த், தேவ பலத்தினாலே முன்னே செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தான். தேவ பலன் அவளுக்குள்ளே வந்த பொழுது அவனை கட்டின கயிறுகள் அருந்தது. அவனை சிறைப்பிடிக்க நினைத்தார்கள். சிறையிருப்பு அவனை விட்டு நெருப்பு பட்டது போல் அந்த நூல் தெரித்து போனது. ஆனால் எப்பொழுது தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனாரோ, எந்த சிறையிருப்பு அவனை விட்டு விலகினதோ அந்த சிறையிருப்புக்குள்ளாக மீண்டும் அவன் பிடிக்கப்பட்டான். எந்த கயிறுகளினாலே அவனை கட்ட முடியாமல் இருந்ததோ அந்த கயிறு அவன் மேல் பலன் கொண்டது. தேவ ஆவியானவர் இருந்த பொழுது கயிறுகள் அருந்தது. தேவ ஆவியானவர் விளங்கின பொழுது கயிறுகள் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்தது. சிறையிருப்பு மீண்டும் வந்தது. இப்போ தேவ பலனினாலே நாம் முன் செல்லும் பொழுது நம்ம எதுவும் கட்ட முடியாது, எதுவும் தடை பண்ண முடியாது. ஜெயம் நமக்கு கிடைக்கும், நிந்தை நீக்கப்படும். ஹல்லேலூயா. இதற்கு தேவை தேவ பலன். இந்த தேவ பலன் நமக்கு எப்படி கிடைக்கும்? என்ஷூர், போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், வைட்டமின்ஸ் டேப்லெட்ஸ், சத்து மாவு கஞ்சி இதிலெல்லாம் வராது. நம்மளுக்கு தேவ பலன் வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து உங்களுக்குள்ள அவரை வைத்து கொள்றீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த தேவ பலன் இருந்தால் தான் நமக்கு தெரியாத பல பொல்லாத கிரியைகள், நமக்கு விரோதமாய் செய்கிற பொல்லாத காரியங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், இது ஒன்றும் நம்மை தொட முடியாது. சரீரத்தை தொட முடியாது, வீட்டை தொட முடியாது. எப்போ தெரியுமா? உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது. ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தூக்கி அக்னி சூளையில போட்டாங்க. அவங்க போகிறதுக்கு முன்பாகவே இயேசு அங்கே உள்ள இருந்தாரு. இந்த உலக பிரகாரமாக சூடேற்றப்பட்ட 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி அவர்களுடைய சரீரத்தில் இருந்த துணியை கூட தொட்டு பார்க்க முடியல. அவங்க முடியை தொட்டு பார்க்க முடியல. அவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள். என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும்? அவங்க கட்டுன கட்டுதான் அறுந்து போனது, எரிஞ்சு போனது தவிர அவங்க போட்டிருந்த உடை ஒரு துளி கூட கருகல. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோடு கூட இருந்தவர் தேவகுமாரனா இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள கட்டுன அந்த கட்டு எரிக்கப்பட்டது. ஆனால் அங்கிருந்த அக்னி அவங்களை சேதப்படுத்த முடியல. காரணம், கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். அதே போல உங்க கூட கர்த்தர் இருக்கும் பொழுது, தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாலும், யார் எழும்பினாலும் அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க முன்பாக நீங்க விடுதலையா வாழ்வீங்க. நேபுகாத் நேச்சார் பார்க்குறான், என்னடா இது, கட்டி தூக்கி கொண்டு போய் போட்டவங்களாம் செத்துட்டாங்க, பலசாலிகள். இவங்க விடுதலையா உலாவுறாங்களே. எவன் அழிக்கணும்னு நினைச்சானோ, எவன் கட்டுனானோ அவன் பார்க்குறான் விடுதலையா உலாவிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இன்றைக்கும் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யார் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ, யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, நீங்க தேவனோடு கூட இணைந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க விடுதலையா வாழ்வீங்க. உங்களை அழிக்கணும்னு நினைச்சவெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவான். நம்ம ஒன்று நினைச்சு இவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே, இன்னமும் நல்லா இருப்பீங்க. வசனம் அப்படி தானே சொல்லுது. கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிறார். சரி, இன்றைக்கு கடைசி பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போவோம். அதே நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார். கிதியோன் கேட்கிறாரு 15ஆம் வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். கிதியோனுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை ஆண்டவர் சொல்றதுல, நான் எதுலையுமே என்னால என்ன பண்ண முடியாது, எனக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லைன்றான். என்ன சொல்றாரு? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பமும் சிறியது. அந்த சிறிய குடும்பத்தில் இருக்கிற நான் எல்லாரோடு சிறியவன். எதனால நான் ரட்சிக்க முடியும்? என்ன ஆண்டவரை நீங்க சொல்றீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா.
நான் உன்னோட இருப்பேன். இன்றைக்கு கர்த்தர் இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் உங்கள் கூட இருக்கிறாராம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறா. இப்போ இங்கே கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இந்த மீதியானியர் யார் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த மீதியானியர் என்பவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரானவர்கள், சத்துருக்கள். இந்த மீதியானியருடைய வேலை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எப்போ விதை விதைத்து தானியங்களை எல்லாம் அறுவடை செய்யலான்னு இருக்கும் பொழுது அந்த விளைநிலங்களை அவங்க கூட்டமாக வந்து அதை கெடுத்து போட்டுருவாங்க, அழிச்சு போட்டுருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க, கர்த்தருடைய ஜனங்க சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க, சமாதானமாக இருக்கிறதுக்கு அவங்கள விட மாட்டாங்க. அவங்கள கெடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வளர்ந்துடக்கூடாது, அவங்க நல்லா இருந்துடக்கூடாது, அவங்க பிரயாசம் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. இவங்களை ஒன்றுமில்லாமல் அப்படியே அழுத்தி தாழ்த்து வைக்கணுன்றது தான் மீதியானியர்களுடைய வேலையாக இருந்தது. இந்த மீதியானியர்கள் எத்தனை பேர் என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மீதியானியர்களை எத்தனை பேரை மேற்கொள்வது போல மேற்கொள்ளுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரே மனுஷனை ஜெயிக்கிறது போல நீ என்ன பண்ணிடுவ, மீதியானியரை நீ ஜெயிப்பேன்னு ஆண்டவர் கிதியோன் கிட்ட சொல்றாரு. இந்த மீதியானியர் எவ்வளவு பேருன்றதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அதே 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல், போதும், மீதியானியர்கள் எப்படி வருவாங்களாம், வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்களாம். அவங்க கூட்டத்துக்கு ஆண்டவரே சொல்றாரு, கணக்கே கிடையாது, அவங்களை கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு திரளான கூட்டம். தொடர்ந்து வாசிங்க. அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். அவர்களும் அவங்களுடைய ஒட்டகங்களும் என்ன பண்ண முடியாதா, எண்ணவே முடியாது. அப்போ யோசித்து பாருங்க, நினைச்சு பாருங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக வர்ற கூட்டம் எவ்வளவு பெரிய, எவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. சமீபத்தில் ஏர் ஷோ நடந்தது இல்லையா, மெரினா பீச்சில் விமானப்படையின் கண்காட்சி. அதில் பார்க்கும்பொழுது அதில் ட்ரோன் கேமராவிலேருந்து நியூஸில் காண்பிக்கிறான் எவ்வளோ ஜனங்க இருக்கிறான். எத்தனையோ கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூட கேப் இல்லை, அவ்வளோ திரளான ஜனங்க. அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. ஆனால் அதையும் கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க 3 லட்சம்னு. அது கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருந்திருக்கும், கரெக்டாக கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ இதுவே ஒரு 3 லட்சம் சொல்கிறான். அந்த 3 லட்சத்தை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ எண்ணிக்கையில் ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்கன்னு. ஆனால் இங்கே பாருங்க, நான் அதை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரேன். ஆனால் இங்கே ஆண்டவர் மீதியானியரை குறித்து எழுதப்பட்டிருக்கும் பொழுது அவர் எப்படி எழுதுறாருன்னா, அவர்களும் அவங்க ஒட்டகங்களும் எப்படி இருக்குமா, கணக்கில் எண்ணி முடியாததா இருக்குன்றாரு. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரக்கூடியதான எதிராளிகள் மிகவும் திரளானவர்கள். இப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் வந்து அவங்க நிலத்தை என்ன பண்றாங்களாம், கெடுத்து, தேசத்தை கெடுத்து விட அதில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எண்ணி முடியாத திரளா இருக்கிற இந்த ஜனங்களை, எவருடைய ஒட்டகங்களை கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரே மனுஷனை போல முறியடிச்சிருவேன்றாரு. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது, புரியுதா? நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். கண்ணுக்கு முன்னாடி திரளா இருக்கிற ஜனம், கணக்கே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பார்க்குற இடம்லாம் அவங்க தான், அவங்க ஒட்டகம் தான். இவ்வளோ ஜனத்தை ஆண்டவர் எத்தனை பேருக்கு ஒப்பிடுறாரு, ஒரே மனுஷன்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சேர்ந்து முறியடிப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. கிதியோனை சொல்றாரு, நீ ஒரே ஆளை வச்சு கணக்கில் இல்லாத அத்தனை லட்சம், அத்தனை கோடி ஜனங்களை நீ ஒரே மனுஷனை ஜெயிக்கிறத போல ஜெயிப்பன்னு சொல்றாரு. காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க, நான் உன்னோட இருப்பேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிதியோன் மாம்சத்துல அவங்கள மேற்கொள்ள முடியாது. கிதியோன் ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் மேற்கொள்வான். கர்த்தர் சொல்றாரு, எப்படி மேற்கொள்ளான்றதையும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தா அவனுக்கு எதிராக கணக்கில் இட முடியாத எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரே பிரச்சனை மாதிரி ஈஸியாக மேற்கொண்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பல லட்சம் கடன் இருக்குதா, பல கோடி கடன் இருக்குதா, பல வியாதி இருக்குதா, பல போராட்டம் இருக்குதா, ஒரே ₹1 போல அதை மேற்கொள்வதற்கு, அதை தாண்டி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களால் முடியாது, உங்கள் கூட இருக்கிற கர்த்தரால் முடியும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள், எத்தனை பிரச்சனை, எத்தனை வியாதிகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக கூடி இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் ஒரே மனிதனை மேற்கொள்வது போல கர்த்தர் மேற்கொள்ள உங்க கூட அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்ப மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? ஓவர்கம் த்ரூ காட்ஸ் வேர்ட். முதலாவது சொன்ன சீயிங் த்ரூ காட்ஸ் ஐ, தேவனுடைய கண்களினாலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது மூவிங் த்ரூ காட்ஸ் ஸ்ட்ரெங்த், தேவ பலத்தினாலே முன்னேறி செல்லுங்கள். மூன்றாவது ஓவர்கம் த்ரூ காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது கிதியோன் கடைசியில் பார்க்கிறோம் அவங்களை ஜெயிச்சிடுறாரு, மீதியானர் எல்லாவற்றையும் முறியடித்துறாரு. வாசிங்க அதே 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எல்லாம் மீதியான ஓடிட்டான். இங்க இருந்தது வெறும் எத்தனை பேர்? 300 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் கூக்குரலிட்டு, கணக்கில்லாத அந்த சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடினாங்க. எப்பொழுது தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொன்னாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் அது தேவனுடைய பட்டயமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயம் என்பதை நீங்கள் மறந்து போய் விடக்கூடாது. அப்போ பிரச்சனைகளை நீங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்னா, உங்களுடைய பலத்தினாலோ மற்றவருடைய பலத்தினாலோ மற்றவருடைய வார்த்தையினாலோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று போதுமானது நீங்கள் மேற்கொள்ளுவதற்கு. இங்கே மறுபடியும் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நல்லா கவனிங்க, நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி போதும். இப்ப எங்க வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு காலத்துல கிதியோன் எங்க இருந்தாரு? 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது ஆலைக்கு சமீபமான இடத்துல போர் அடித்துக்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, பராக்கா மசாலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு கிதியோன் கேட்கிறாரு. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீரென்றால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிப்பானேன்? நிறைய கவலை ஏக்கங்களை சொல்றாரு. என்னால, நீர் சொல்ற மாதிரிலாம் என்னால மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இப்போ நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்க வந்து கிதியோனை பார்த்து சொல்றாங்க, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால். அப்போ ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொன்னார் இல்லையா, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். நடந்துதா இல்லையா? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன், நடந்துதா இல்லையா? நீங்க கிதியோனோடு கூட அன்னைக்கு இல்லை, ஆனா வசனத்தை படிச்சு சொல்லுங்க, நடந்துதா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க? நீர் எங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிச்சிட்டீங்க. அப்ப கர்த்தர் சொன்ன காரியம் கிதியோனை கொண்டு செய்யணும்னு நினைச்சதை கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? கிதியோனால செய்ய முடியல, அவன் நினைச்சா என்னால முடியாதுன்னு. கர்த்தர் சொன்னார், உன்னால முடியும், நான் இருக்கிறேன் கூட. நடந்துதா இல்லையா? உங்களால முடியாதது உண்மைதான், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால நடக்கும்ன்றது உண்மைதான். சொல்றது புரியுதா? உங்களால முடியாதுன்றது உண்மை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால முடியும்ன்றது உண்மை. எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், உங்களால முடியாததுன்றது உண்மை. அதை விட ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? உங்க கூட இருக்கிற கர்த்தரால முடியும்ன்றது உண்மை. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்னால முடியாதுன்னு சொல்ற அந்த உண்மையை நம்ப போறீங்களா? என் கூட இருக்கிற கர்த்தர்னால முடியும்ன்றத நம்ப போறீங்களா? ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற கர்த்தர்னால எல்லாம் முடியும். எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல கடந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கிதியோனின் கர்த்தர் உங்களுடைய தேவனா இருக்கிறாரு. 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. சொல்லப்பட்டிருக்குது, இந்த பயந்த கிதியோன், ஒளிந்திருந்த கிதியோனுடைய நாட்களில் மீதியானியர் திரும்ப தலையெடுக்கவே இல்லையா? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எந்த பிரச்சனையும் எந்த நபரும் உங்களுக்கு நேராக விரோதமாக மறுபடியும் அவங்க எழும்பக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு அவர்களை தாழ்த்துவார்.
ஹல்லேலூயா. எந்த வியாதி, எந்த பலவீனம் உங்களை மேற்கொள்கிறதோ அது மறுபடியும் உங்க சரீரத்தில் தலை தூக்காதபடிக்கு கர்த்தர் முற்றிலுமாய் தாழ்த்தி போடுவார். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாதபடிக்கு நீங்க இருக்கிற நாளளவும் அது தாழ்ந்து போகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக தலையெடுக்க கர்த்தர் விட மாட்டார். இந்த கிதியோன் நியாயம் விசாரித்த 40 வருஷம் தேசம் எப்படி இருந்தது? அமைதலா இருந்தது. ஹல்லேலூயா. கெடுத்து கொண்டிருந்தாங்க. மீதியானர் வந்து தேசத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்களாம் கவலைப்பட்டு கூக்குரலிட்டு ஒண்ணுமே இல்லைனாங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து வந்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த மனுஷன் நிமித்தமாக எந்த மனுஷனிடத்துல கர்த்தர் பேசினாரோ, எந்த மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவன் மூலமாக 40 வருஷம் தேசத்திற்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிற உங்க மூலமாக நீங்க வாழ்கிற நாள் வரையிலும் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் உங்களுடைய ஜனங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ கிதியோன் எப்படி இந்த மீதியானரை மேற்கொண்டார் என்று சொன்னால், தேவன் கொடுத்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. எதை நம்பி கிதியோன் போயிருப்பாரு? முதல்ல சொல்லிட்டார் கிதியோன், மனாசே கோத்திரத்தில் என் குடும்பம் எளியது, என் குடும்பத்தில் நான் எல்லாரிலும் சிறியவன், என்னால் எப்படி ஆண்டவரை போக முடியும்? அப்போ எது கிதியோனை யுத்தத்துக்கு நேராக கொண்டு போனது என்று சொன்னால், நான் உன்னோட இருப்பேன் கர்த்தர் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் கிதியோனை புஷ் பண்ணிச்சு முன்பாக. கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. அதுக்கு பிறகு கிதியோன் சில அடையாளங்களை கேட்கிறார். அந்த அடையாளங்களை கர்த்தர் கிதியோனுக்கு சாதகமாக அந்த அடையாளங்களை கர்த்தர் நிரூபித்து காட்டுகிறார். இவனுக்குள்ள அந்த தைரியம் வருகிறது. இப்போ கிதியோன் அந்த ஜனங்களுக்கு, திரளான ஜனங்களுக்கு முன்பாக போகும்பொழுது உள்ளுக்கு கொஞ்சம் பயம் வந்தாலும் அவனுக்குள்ள மனசு சொல்லும், அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்லுவாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானரை முறியடிப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ ஏன் பயப்படுற? போ, தைரியமா போ. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிற ஒரு இடத்துல, நீ போகிறதுக்கு பயந்தினா, ரொம்ப பயந்து சுபாவம் கிதியோன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பாளையத்துக்கு போகிறதுக்கு பயந்தினா ஒன்று பண்ணு, வேலைக்காரன் கூட போய் அங்கே வந்து என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அங்கே வந்து ஒரு சொப்பனம் கண்டுட்டு அவங்க ஒருத்தவங்கள எதிரி ஆளுங்க பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பாளையத்திலிருந்து பெரிய ஒரு வார்கோதுமின் உருண்டை வந்து நம்ம மேலே விழுந்தது, அழிஞ்சு போனன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். கர்த்தர் எவ்வளோ அதை யோசித்து பார்ப்பேன். எப்படி ஒரு குழந்தைக்கு, ஸ்கூலுக்கு போக பயப்படுற ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா தைரியம் சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்களோ, அது போல் இந்த பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவனை எப்படி நடத்துகிறாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். எல்லாம் நான் கதை சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க, நம்பிக்கையே இல்லாமல் பார்க்குற மாதிரி தெரியுது. ம் 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 அந்த சேனைகளிடத்துக்கு போ, அது உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க, அப்பா அந்த உன் கையில் கொடுத்துட்டு அவங்க தோத்துருவாங்க உங்ககிட்ட, ஆல்ரெடி நீ வின் பண்ணிட்ட, நீ போனினா போதுன்றாரு. சொல்லும் பொழுதே ஆண்டவருக்கு கிதியோனுடைய இருதயம் அவர் பார்க்குறாரு. இவன் உள்ளுக்கு நடுங்குறான். இவர் சொல்கிறாரு, நான் எங்கேருந்து போகிறது? உள்ளுக்கு வந்து ஒரு ஆட்டம் இருக்குது மனசுக்குள்ள. இது ஆண்டவர் கவனிக்கிறாரு. இது ஆண்டவர் கவனிச்சதுனால அதோட நிறுத்திடல பாருங்களேன். அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறாரு, போக. என்ன மாதிரி ஒரு வார்த்தை தெரியுமா இது? நீ போக பயப்பட்டினா முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். எப்படிலாம் அவனை ஆண்டவர் ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா? நீங்கள் அதை எப்படி நீங்கள் படிக்கிறீங்க, எப்படி தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை படிக்கும்பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த ஆண்டவர் அவ்வளோ பெரிய உன்னதமான தேவன். அவர் வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் கிதியோன். இவனை ரெடி பண்ணுறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ கீழே இறங்குறாரு பாருங்களேன், எவ்வளோ டவுனில் வர்றாரு. அவனை சொல்கிறாரு, இன்னும் நீ பயப்படுற மாதிரி இருக்குது, சரிப்பா, டைரெக்டாக நீ போக வேணாம் சண்டைக்கு, நீ பயப்படுற, அதனால் நீ என்ன பண்ணு, முதல்ல நீயும் வேலைக்காரனும் அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத கேளு. எப்படி கேளு? நேராக போய் கேளா? வாசிங்க. திடப்படும் என்றார். போனார்கள்.
மீதியானரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கில் படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது. இவ்வளோ பார்த்தன கிதியோனுக்கு எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பேரை ஒரே ஆள் மாதிரி நீ ஜெயிச்சிருவன்றாரு. நம்ப முடியுமா? இப்போ 13ஆம் வசனத்தில் கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டியிருந்த ஒரு வார் கோதுமை அப்போ மீதியானின் பள்ளத்திலிருந்து பாளையத்திலிருந்து உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகி கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் இந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானின் பாளையத்தை உங்கள் கைகள் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட நம்பிக்கை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றார், இவனுக்கு எப்படி தைரியத்தை உண்டு பண்ணலான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. சரி, இவனை தைரியப்படுத்தினா தான் வேலையை அவன் சொல்லி இவனை கொண்டு போய் ஒரு சொப்பனத்தை, அவனோட சொப்பனத்தை காண வச்சு அவங்க 2 பேரையும் பேச வச்சு இதை போய் கிதியோனை கேட்க வைக்கிறார். எவ்வளோ வேலையை ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா? சாதாரண விஷயம் இல்லைங்க. இதை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக யோசிக்கணும், ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். கிதியோனை ஜெயிக்க வைப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த அவருடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவதற்கு தேவன் எவ்வளோ வேலை செய்கிறாரு பாருங்க. நேராக போடா, உன் பாளையத்தை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் எவ்வளோ காரியத்தை இறங்கி வந்து செய்கிறாரு. அவனுக்கு ஒரு, அந்த எதிராளியில் இருக்கிறவனுக்கு ஒரு கனவு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அவனுக்கு 2 பேரும் அந்த சொப்பனத்தை பற்றி பேச வைக்கிறாரு. அதில் ஒருத்தனை அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் சொல்ல வைக்கிறாரு. இதை பேசுகிற டைமில் கரெக்டாக கிதியோனை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாரு. நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டைமை ஆண்டவர் கனெக்ட் பண்ணுறாரு, ஆட்களை கனெக்ட் பண்ணுறாரு, சூழ்நிலையில் கர்த்தர் கனெக்ட் பண்ணுறாரு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்வதற்கு உங்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் எல்லா நேரத்தையும் காலத்தையும் ஆட்களையும் கர்த்தர் சரியாக கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. எதை எங்கெங்கே சரி பண்ணணுமோ, எங்கெங்கே ஆட்களை உங்களுக்காக ஏற்படுத்தணுமோ, எதை உருவாக்கணுமோ அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு. கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா. இப்போ கிதியோன் அந்த பாளையத்தில் போய் எப்படி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையை நேரடியாக போய் நின்று கேட்டிருப்பாரா? சொல்லுங்களேன், நம்ம பாஷையில் சொல்லணுன்னா என்ன கேட்டிருப்பாரு? ஓட்டு கேட்டிருப்பாரா? ஓட்டா கேட்டார்? அந்த நெடில் குறில் இங்கே தான் வேலை செய்யும் பாருங்க. ஓன்னு சொன்னா ஓட்டு, அதை சின்னதாக்கிட்டோம்னா ஒட்டு. ஒட்டு கேட்டிருக்கிறாரு. பரவாயில்ல, இதெல்லாம் திருத்துன்னு பார்க்குறீங்க. இன்னொரு பெண்மணி ஒட்டு கேட்டாங்க. உடனே ஞாபகம் வருமே, ரோதை. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தேவதூதனால் கொண்டு வந்து விடப்பட்டது. அப்போது என்ன இருக்குது? இது கிதியோனா போய் ஒட்டு கேட்கல, ஆண்டவர் போய் கேட்க சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அமிச்சாருன்னு அவங்களா போய் ஒட்டு கேட்குறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் கெட்ட பழக்கம். என்ன பழக்கம் சொல்ல மாட்டிங்களா? அட, கெட்ட வார்த்தை தான் பேசல, என்ன சொல்கிறீங்க? கெட்ட பழக்கம். எது கெட்ட பழக்கங்க? சத்தமாக சொல்லுங்கள், இல்லைன்னா லேட்டாக முடிக்க மாட்டேன். ஒட்டு கேட்குறதுனா என்ன? ஒட்டு கேட்குறதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ அப்படின்னா என்ன? பேசுவோமே, பரவாயில்ல. யார் என்ன பேசுறது? எவங்க? அவங்கன்னா எவங்க? யாரோ ஒருத்தவங்க, எதிராளி, நண்பர் அப்படிலாம் இல்லை. என்கிட்ட ஒருத்தங்க நேரடியாக பேசாமல் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நான் அவங்களுக்கு தெரியாமல் கேட்டேன்னா அது பேர் ஒட்டு கேட்குறது. புரியுதா? ரொம்ப சுற்றி வரீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் விளக்கம். என்கிட்ட நேரடியாக பேசாமல் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் இங்கே தான் இருப்பேன், காதை கழட்டி அங்கே போட்டுருவேன். காதை கழட்டி அங்கே போட்டுருவேன் ஆட்டோமேட்டிக்காக. இந்த காதை கழட்டி அந்த வீட்டில் போட்டுருவேன். இப்போ அந்த வீட்டில் பேசுகிறதெல்லாம், ஏசு ராஜா இருக்கிறீங்களா? அந்த பழக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. பேசுறது எங்கேயோ இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, பாபான்னு கத்தி பேசுனா உங்கள் காதில் கேட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் காதை ஷார்ப்பாக்குவாங்க பாருங்கள். இந்த நான் சில நாய்க்குட்டிலாம் பார்த்துருக்கேன். அது ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா, அந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு காது இப்படி தான் இருக்கும். சவுண்டு கேட்டால் டக்குன்னு இப்படி திரும்பும், அது ரொட்டேட் ஆகும் வேறு காது. அப்படியே அந்த எந்த பக்கத்துலையும் சவுண்டு வருதோ அந்த பக்கம் அப்படியே திரும்பும். நம்ம ஆளுங்களுக்கு காது திரும்பாது,
ஆனால் காதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குது பாருங்கள், அப்படியே சொர்ன்னு அங்கே திரும்பி அங்கேருந்து அங்கே பேசுகிறவனுக்கு கேட்காதது கூட இவங்க இழுத்துருவாங்க உள்ளேருந்து, அப்படியே கிராஸ்ப் பண்ணி உள்ளே இழுத்து கேட்டது மட்டும் போதாது, கூட அடிஷ்னலாக இவங்களுக்குள்ள ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, அதையும் இதையும் ரெண்டுத்தை கலந்து அடிச்சு இப்போ ஒரு புதிய ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது ஓஹோன்னு ஓடும், வெற்றிகரமாக ஓடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அந்த பழக்கம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நெவர் ட்ரை டு ஹியர் வாட் அதர்ஸ் ஸ்பீக்கிங். அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத கவனிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்துதான் உனக்குள்ள சாத்தான் இருக்கிறான். யார் இருக்கிறா? உங்களுக்கு தான் இல்லையா அந்த பழக்கம்? தைரியமா சொல்லுங்க. ஒட்டு கேட்கிறவனுக்குள்ள சாத்தான் இருக்கிறான், பேய். ஒட்டு கேட்கிற பேய் உள்ள இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அது இருக்கவே கூடாது. இப்போ இங்க கிதியோன் எதன் அடிப்படையில் போய் மேற்கொண்டாரு? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், மனுஷனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லை, தன்னுடைய வார்த்தையின் அடிப்படையில் இல்லை. தேவன் சொன்ன வார்த்தை, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னோட இருப்பேன், ஒரு மனுஷனை மேற்கொள்வது போல மீதியானரை மேற்கொள்ளுவா. இந்த வார்த்தை தான் மீதியானரை, திரளாயிருந்த மீதியானியர், கடற்கரை மணலத்தனையா இருந்த மீதியானர்களை தேவன் கிதியோன் இடத்துல ஒரு மனுஷனை ஒப்பு கொடுக்கறது போல ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் பட்டயம். ஓவர்கம் த்ரூ காட்ஸ் வேர்டு. இந்த காட்ஸ் வேர்டை அப்படியே இணைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. GOD அப்போஸ்ட்ரோபி S, அதுக்கு பக்கத்தில் வேர்டு WORD. இந்த காட்ஸ் வேர்டை சேர்த்தீங்கன்னா, இந்த காட்ஸ் அந்த லாஸ்ட் எஸ்ஸை கொண்டு போய் அப்போஸ்ட்ரோபிக்கு பின்னாடி இருக்க எஸ்ஸை கொண்டு போய் வேர்டோடு சேர்த்தீங்கன்னா அது ஸ்வாடாக மாறும். புரியலையே நான் என்ன பண்ணுறது? இதை வேற எங்கேயாவது சொல்லியிருந்தா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு 1000 பேர் கைத்தட்டி இருப்பாங்க. அது பட்டயம், ஸ்வாட், SWORDனா பட்டயம். பட்டயம் என்று குறிக்குது அதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை எதுவா மாறுது? பட்டயமா மாறுது. உங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு வால் பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது அது? தேவனுடைய. பக்கத்தில் உங்க தட்டி சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏதோ கேட்குறாங்கன்ற மாதிரி திரும்புவாங்க பாருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? முடிஞ்சு சாமின்னு போட்டாங்களா? ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, 3 மணி நேரம் கூட ஒரு ஆள் தூங்கும். நம்ம சபையிலன்னு சொல்லலை, உதாரணமாக இந்த என்னாத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி சொல்லும் போது யாரும் எழுப்ப வேணாம் பாருங்க. மெசேஜில் எழுப்புனா கூட எழுந்திருக்காது. அந்த என்னாத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரினா அப்படி ஒரு பார்வை வரும் பாருங்க, பளிச்சுன்னு. அது எப்படி தான் எனக்கு தெரியல, அந்த சத்தம் மட்டும் எப்படி கேட்குது? மற்ற சத்தம்லாம் அங்கே எழுப்ப மாட்டேங்குது. மற்ற சத்தத்துலலாம் தூங்குற அந்த சரீரம், அந்த என்னாத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி உள்ள ஏதாவது அவங்க உள்ள செட் பண்ணியிருக்கிறாங்களா? அது அப்படியே மேட்ச் ஆனன்னு ஆளை எழுப்புறதுக்கு எனக்கு அதுதான் எனக்கு புரியல. என்ன ரகசியமோ புரியல. நீ வரும் போல இருக்குது. அவங்க ஆத்மா கர்த்தரோடு இருக்குது போல இருக்குது. அதனால தான் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரினோன்னா நம்ம நினைக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, வசதியாக இல்லை. அவங்க ஆத்மாவில் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரினோன்னா நான் பார்க்குறேன். புரியுது? சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் கருத்தில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பட்டயம்? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம்னா வாக்கு தத்துவம். கர்த்தர் கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தை அது உங்கள் கரத்தில் எப்படி இருக்குது? அது பட்டயமாக இருக்குது. இந்த பட்டயத்தை கொண்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற எதையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். அங்கே சொல்லப்பட்டது இல்லையா, ஜனங்க எப்படி ஆர்ப்பரித்தாங்க? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்போ கர்த்தருடைய பட்டயம் எது? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுடைய பட்டயமா மாறிச்சுன்னா அங்க சத்துருக்கள் சிதறடிச்சு கூக்குரலிட்டு ஓடுவார்கள். உங்க வீட்டில் இருக்கிற பொல்லாத கிரியைகள் கூக்குரலிட்டு ஓடும். வீட்டில் சத்தமா வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியல. வீட்டில் தனிமையா இருக்கிற நேரத்தில் சத்தமா உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி பாருங்க. போராட்டங்கள் விலகி ஓட ஆரம்பிக்கும். நான் நெருக்கப்படும் பொழுது, சில நேரத்தில் பலவீனப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த 3 முக்கியமான ஆதாரமான வசனங்களை நான் பேசுவேன். அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். அந்த வசனத்தை உரிமை பாராட்டுவேன். பிரச்சனைகள், கஷ்டங்கள், பலவீனம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. உங்களுக்கென்று பிரத்யேகமாக கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அதை விட்டுறாதீங்க. அதை பிடிச்சிட்டு நில்லுங்க. எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் அந்த பட்டயத்தை கயரத்தில் தூக்குனீங்கன்னா எதையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா.
12ஆம் வசனம், எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எவ்வளோ பேர் கூட போராட்டம் பாருங்க. இங்கே சொல்லப்பட்ட லிஸ்ட்லாம் எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அங்கே பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல அங்கே உள்ள ஆள்லாம் கிடையாது. இவன் எல்லாம் யார் தெரியுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்ட முடியும். இதை ஜெயிக்கணும்னா உனக்கு வசனம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆவியின் பட்டயம்னா ஜெயிக்க முடியாது. சோர்ந்து போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவை பிசாசு வந்து சோதிச்சான் இல்லையா? 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு வந்தான், சோதனைக்காரன் வந்து சொன்னா, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தை அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம், போடா பிசாசு, உனக்கு என்ன பதில் சொல்லணும். ஆண்டவர் அவனை ஊதி இருந்தால் அவன் காணாமல் போயிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணார் பார்த்தீங்களா? தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து எதை கையில் எடுத்தாரு? பட்டயத்தை எடுத்தாரா? விட்டுட்டு ஓடிட்டான். 3 முறை ட்ரை பண்ணான். 3 முறையும் அதே தான். எதை வச்சு ஹேண்டில் பண்ணார்? வசனம். நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளை, நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உனக்கு வசனம் தெரியலனா யூ ஆர் ஜீரோ. உனக்கு வசனம் தெரியல, யூ ஆர் ஜீரோ. நீ தோத்துருவ. வசனம் இல்லைன்னா யூ கேனாட் ஓவர் கம் எனிதிங். வசனம் தெரியல, பைபிள் வச்சிருக்கிறேன், உள்ளத்துல வசனம் இல்லைன்னா நீ ஜீரோப்பா. பிசாசு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். உனக்கு நீங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவனுக்கு வசனம் இருக்கணும், வாக்குத்தத்தம் இருதயத்தில் இருக்கணும், வசனத்தை உரிமை பாராட்டி பேச தெரியணும், உரிமை பாராட்டி ஜெபிக்க தெரியணும். வசனம் இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். ஒருவேளை இன்றைய வரைக்கும் வசனம் தெரியல, மேலோட்டமான வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா வசனத்தை உள்ள இருதயத்தில் விதைத்து கொள்ள ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அப்போ எதனால கிதியோன் ஜெயித்தாரு? தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தினால கிதியோன் ஜெயித்தாரு. அங்கே ஒரு யுத்தமே நடக்கல, அதுக்குள்ளேயே அவன் கூக்குரலிட்டு எல்லாம் அலறடிச்சு ஓடுனாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனுஷருடைய வார்த்தை அல்ல. இப்போ முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ள சில காரியம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியர் எல்லாருமே எடுத்துக்கோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29ஆம் வசனம் அப்படியே போட்டிருக்கு. வேற யாராவது படிங்க பாருங்க. 2 பைபிளையும் எதுவும் தப்பா இருக்கு போல. வேற யாராவது? எல்லார் பைபிள் என்ன இருக்கு? கெட்ட வார்த்தை ஏதாவதா? ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும் எங்கிருந்து? வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். யார் வாயிலிருந்து? பக்கத்தில் இருக்கவங்க வாயிலிருந்தா? எதிர் வீட்டாக்காவா? அங்கே கொழாடியில் உட்காராங்களா? அவங்களா? தண்ணி விடுறவங்களா? எங்கே போய் யாரை போட்டிருக்குது இங்கே? இந்த வசனத்தை பக்கத்தில் கடத்தை பிடிச்சி படிச்சிருங்க. ஒருத்தர் கடத்தை பிடிச்சி படிக்கணும், படிங்க. இல்லைன்னா நான் வந்து சொல்லுவேன், ஒருத்தர் கடத்தை பிடிச்சி வரணுமா, பிறம்போடு வரணுமா, பவுல போல சொல்கிறேன். சொல்லுங்க. கருத்து பிடிங்க. நான் விட மாட்டேன். நீங்க இதை சொல்லி ஆகணும். கையை யார் பிடிக்கலன்னு பார்க்குறேன். சத்தமா இன்னொரு தடவை. ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு வச்சிருக்கிறீங்க. பி கேர்ஃபுல். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் பேசிட்டீங்க. வாயிலிருந்து வந்தது ஆண்டவர் நாக்களே சூட போடுவார் தெரியுமா? இப்போ வாசிங்க. நான் சிரிக்கிறீங்களா? காட்டுறேன் பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5. டிவியில் போடுங்க. எல்லாரும் இங்கே பாருங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். சூடு வச்சாரா இல்லையா? சொல்லுங்க. சூடு வச்சாரா இல்லையா? வாயிலே வச்சாரா? வாயிலே போட்டாரா? என்ன போட்டிருந்த? முதல்ல என்ன சொல்ல? ஐயோ
நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்றவன். பரவாயில்லடா, நீ அறிக்கை செஞ்சுட்ட, விட்டாரா? உடனே பலிபீடத்திலிருந்து என்ன வந்துச்சு? இப்போ வருது பாருங்க சூடு. பலிபீடத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குதுல்ல, வருதா? சுடுமே இந்த வார்த்தைலாம், சுடுதா? ஆண்டவர் சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையினால தான் வாழணும். உன் கெட்ட வார்த்தை, உங்களுடைய தவறான வார்த்தைகளினால எதையும் மேற்கொள்ள நினைச்சிங்கன்னா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. புரிந்து கொள்ளுங்க, இங்கிருந்து வரக்கூடிய வார்த்தை அது கர்த்தருக்கு உகந்து தேவனுடைய வார்த்தையின் சட்ட திட்டத்திற்கு அடிப்படையில் உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. அது தழலை போல, பலிபீடத்திலிருந்து அக்கினி தழலை போல வந்து சுடும்பொழுது அதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் நீ சுத்தமாவாய். அதற்கு உன்னை விலக்கி கொண்டு அந்த குரட்டை கொண்டு வந்து வைத்த தூதனை நீ கடிந்து கொள்ளுவாய் என்று சொன்னால் அந்த தூதனுக்கு அதிகாரி தேவன். அந்த தூதனுக்காக கர்த்தர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சொல்லப்பட்டிருக்குது என்ன பேசக்கூடாது. முதல்ல வாசித்த எபேசியரின் புஸ்தகம் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ஹல்லேலூயா. வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நீ கெட்ட வார்த்தை பேசினா தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை இழக்கிற. உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக உன்னுடைய சாட்சி கெட்டு போகிறது. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இது நல்ல வார்த்தை. இதை சொல்றது யோசிப்போம் பாருங்க. ஆனால் சிலரை நம்மளை கீ கொடுத்து விட்டுட்டாங்கன்னா, நீ என்னடா ஏபி பேசுற, ஏபிசி பேசுற, நான் ஜட்டு வரைக்கும் பேசுவேன், ஆஹா ஈ பேசுவேன், காங்காச்சானா பேசுவேன், கீ கூக்கு கேக்கு நம்மளும் சொல்ல வேணும். தெரியாதுலாம். இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆன லேட்டஸ்ட் டிக்ஷனரியில் கூட அந்த வார்த்தை இருக்காது. எடுத்து அடிப்பான் பாருங்க, அடுத்தாலும் சதறி ஓடுவான்னு சொல்லி. கிதியோன் அதை எடுத்தாரா? எதை எடுத்துட்டு போனாரு? யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தமான வார்த்தை. அதுதான் ஜெயிக்க வச்சுது. உங்க கெட்ட வார்த்தையினால இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தலாம், கர்த்தர் கூட இருக்க மாட்டாரு. பிசாசு தான் சந்தோஷமா கைத்தட்டி சிரிப்பான். குட்டி பிசாசுலாம் வந்து நிற்கும், சொல்லி கொடுக்கும் மனசுல, இது அது இல்லை, அது ஓல்டு வெர்ஷன், இது நியூ லேட்டஸ்ட் வந்திருக்கு பாரு, இதை அடிச்சு விடு, இது அதோட கூட ஆட் பண்ணு, இப்படி பேசு, இப்படி பேசு. அவன் அதை சொல்லிட்டான், அதை அடிக்க இந்த வார்த்தையை பேசு. இதெல்லாம் யார் எடுத்து விடுவா தெரியுமா? உள்ள பிசாசு இருந்தால் தான் இந்த வார்த்தைலாம் வரும். சாத்தா இருந்தால் தான் இந்த வார்த்தை வரும். உள்ள ஆவியானவர் இருந்தால் ஒன்று அந்த இடத்துல சமாதானமாக போக செய்வார், இல்லை நலமான வார்த்தையின்படி கடிந்து கொள்ள உதவி செய்வார். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. தேவ பிள்ளை, சபைக்கு போகிற பிள்ளை, வெளியில் இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல கெட்ட வார்த்தை பேசினா என்ன சாட்சி இருக்குது? அங்கே கேட்பாங்க, உன் சர்ச்சில் ஏதாவது சொல்லி தராங்களா? உங்கள் பாஸ்டர் தான் சொல்லி கொடுக்குறாரா? எந்த சர்ச்சு? நீ நல்லா வளர்த்துருக்குறாங்களே ஒன்று, எதற்கு அடையாளமாக நிற்கிறீங்க? யாருக்கு முகவரியாக இருக்கிறீங்க? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த சர்ச்சுக்கும் தேவனுக்கும் பரலோகத்துக்கும் நீங்கள் அட்ரஸாக இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் உங்களுக்கு நடக்க, உங்கள் செய்கை எல்லாம் இந்த சர்ச் யாருன்றதை காண்பித்து கொடுக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்லா வெள்ளை ஆடை உடுத்தலாம், கலர் ஆடை உடுத்தலாம், என்ன வேணால் ட்ரெஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணால் அழகாக நம்ம மேக்கப் பண்ணலாம். வாயிலிருந்து உள்ளேருந்து கெட்ட வார்த்தை வந்துன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம், ஒவ்வொரு மரமும் நல்லதா கெட்டதான்றது எதில் தெரியும்? கனிகளினால தெரியும். வார்த்தையின் வாயில் புறப்படுகிற வார்த்தையினால தெரியும். ஜாக்கிரதை. கர்த்தர் பேசுகிறாருன்னா ஜாக்கிரதை அந்த செயல்படுங்க. இல்லைன்னா என்ன வரும்? ஒருத்தன் பறந்து வந்தானே நெருப்பு தழல் எடுத்துட்டு, இல்லையா? வாயிலே ஆண்டவர் சூடு போட்டுருவார். எனக்கு தெரியாதுப்பா, ஆண்டவருடைய வசனம் நான் சொல்லிட்டேன், சூடு கிடு பட்டு வெந்து போகாதபடி பார்த்துக்குங்க. ஏன் நாக்கில் திடீர்னு நாக்கில் சாதாரணமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் இதனாலும் சொல்லி கனெக்ட் பண்ணிடாதீங்க. எதனாலலாம் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் தான் உட்காந்து கேட்கணும் எது நடந்தாலும். சிலவங்க ஈஸியாக மற்றவங்க நியாயம் தீர்த்துருவாங்க. உனக்கு கால் அடிபட்டுச்சா, உனக்கு கை அடிபட்டுச்சா, நீ இதான் பண்ணலை. நீ யார்? நீ ஆண்டவருடைய பெரியாளா? அது ஏன் வந்ததுன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. பி கேர்ஃபுல். யாரும் நியாயம், மனதளவில் கூட நியாயம் தீர்க்கக்கூடாது. இதனால தான் இவங்களுக்கு எப்படி? நீ யார் அது சொல்கிறதுக்கு? நீ ஆண்டவரா? நீ தேவனா? நல்லா புரிந்து கொள்ளும். யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நியாயம் தீர்க்கக்கூடாது. எதற்காக இது சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை, இந்த செய்தி கொடுக்குறனால திடீர்னு நாளைக்கே இருக்காது, நாக்கில் ஏதாவது புண்ணு வரலாம், கொப்பளம் வரலாம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே நேற்று பாஸ்டர் சொன்னால இந்த ஆள் தான் இவன் தான் பார்த்துக்கோன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன், பி கேர்ஃபுல். யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. கர்த்தருக்குரியது. நம்ம தான் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து கேட்கணும்.
இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிதியோன் he overcome through God's word. You have to overcome through God's word. கர்த்தருடைய வார்த்தையினால தான் மேற்கொள்ளணுமே தவிர உங்களுடைய மாம்ச வார்த்தையினால் அல்ல, கெட்ட வார்த்தையினால் அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையினால் அல்ல. நல்லா புரிந்து, கெட்ட வார்த்தை பேசுனா யாரு கூட இருப்பா? அது கெட்ட வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அசுத்த ஆவி, அசுத்த வார்த்தை இல்லையா, கெட்ட ஆவி. அப்போ நல்ல ஆவியானவர் பரிசுத்த ஆவியர் உள்ள இருக்கும்பொழுது வார்த்தைகள் சுத்தமா இருக்கும். உள்ள அசுத்த ஆவி இருந்தால் தான் வார்த்தை எப்படி இருக்கும் சொல்ல மாட்டீங்களா? அசுத்தமா இருக்கும். இப்போ இனிமே யார் அப்படி உங்களுக்குள்ளாகவோ உங்க குடும்பத்தில் பேசுனா நீங்க சொல்லணும், நீ பேசல, நீ நல்லவன் தான். சிரிச்சுட்டு அப்படி சொல்லிடுங்க, கையை கொடுத்துட்டு சமாதானமாக பேசிடுங்க உங்ககிட்ட. நீங்கள் நல்லவர் தான், நீங்கள் நல்லவள் தான், நீங்கள்லாம் கெட்டவங்களே கிடையாது. நான் ஒன்றை சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்குள்ளே ஒன்று இருக்கு பாரு, அதை தொலைச்சி கட்டணும். அப்படி தான் பேசணும். நீங்கள் எப்படி நேரடியான மனுஷனை நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா உள்ளே இருக்கிறது அப்படி. அதை அடித்து விரட்டினீங்கன்னா உள்ளக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக மனுஷனை அடித்து சொல்கிறதுங்க. சிலர் பேய் ஓட்டுவான் தெரியுமா, உள்ளே இருக்க பேயை விரட்டுறதுக்கு இவன் சாட்டில் எடுத்து ஆளை வெளுத்து வாங்கிடுவான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இனிமேல் உள்ளேருந்து வார்த்தை, கெட்ட வார்த்தை வந்தால் பார்த்து சொல்லணும், நீ நல்ல ஆள் தான், பாவம் உனக்குள்ளே பிடிச்சி ஒன்று ஆட்டிக்கிட்டு இருக்குது, நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். எது ஆஃப் ஆகும்? உள்ளே இருக்கிறது. ஆனால் ஆஃப் ஆனால் பத்தாது, அது டோட்டலாக என்ன ஆகணும்? எஸ்கேப் ஆகணும், உள்ளேருந்து வெளியே வரட்டணும். அதுக்கு பரிசுத்த ஆவியில் நிறந்து நீங்கள் செபிங்க. ஹல்லேலூயா. இப்போ சொன்னது புரியுதா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் ஏதோ காரியத்தை எச்சரிக்கிறதுனால சொல்கிறேன், கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படியே சொல்கிறீங்க, மனசில் திட்டிக்கிறேன் எவ்வளோ நாளும். நம்ம ஆள் ஒரு ஆப்ஷன் இருந்தால் இன்னொரு ஆப்ஷனுக்கு போவாங்க பாருங்கள். யாராவது நினைக்கிறீங்க போல என்னன்னு தெரில. நான் மனசுலேயே திட்டிக்கிறேன், கூடுமானால் எழுதுறேன். இல்லை செவரை பார்த்து திட்டுறேன், ஆளை தானே திட்டக்கூடாது. வேணாம், எந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தரனோடு கூட இருக்கிறார், முடிந்த வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரனோடு கூட இருக்கிறாரு. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானவர்களை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மாற்றம் இருக்கட்டும். ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசாமல் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேசலாம், இல்லை உங்களை அறியாமலே ஏதாவது வார்த்தை தவறாக வந்திருக்கலாம். இனி அது வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் 100% பரிசுத்தவான் உலகத்தில் இல்லை. அப்படி 100% பரிசுத்தவானாக இருந்தால் நம்மளை சுற்றி தேவதூதர்கள் தான் நின்று இருப்பாங்க. எப்போ நம்மளுக்கு கீழே பாட்டு போகிறத மேலேருந்து பார்த்துருப்போம் இல்லையா? 100% பரிசுத்தவான்கள் இருந்தால் மேலே தான் இடம், இங்கே கிடையாது, பூமியில் கிடையாது. எல்லாரும் எல்லா காரியத்திலும் குறைகள் உண்டு, சில காரியத்தில் நம்ம தவறு இருப்போம். ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை சரிப்படுத்திக்கணும். ஆமென். நீதிமான் விழுந்தாலும் எத்தனை முறை? அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது பாரு. ஆமாம், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணிவிடுங்க? ஏஞ்சிடுங்க. இப்போ எல்லோரும் எழுந்திருக்கலாமா? விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்படியே ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருந்தாருன்னா, எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கிட்ட தான் ஆவியானவர் பேசுகிறான்னு உங்களை நேசிக்கிறாரு.